நெக்ஸ்ட் கன அளவுங்கிற டாபிக் ஆரம்பிக்க போகிறோம் லாஸ்ட் எக்ஸசைஸுக்கு. அதாவது பரப்பளவு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பின்றதுனா ஆகியோட அடைபடும் பரப்பை அடைபடும் பரப்பை எக்ஸை பொறுத்து சுழற்றுவதால் ஏற்படும் திடப்பொருளின் கன அளவு. பரப்பளவு சுழற்சிக்கு உட்படுத்தும் போது நம்மளுக்கு கன அளவு கிடைக்கும். கன அளவுனால v ஈக்குவல் டு நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், பரப்பளவாக இருந்ததுன்னா ஏ ஈக்குவல் டு போட்டுப்போம். இங்கே கன அளவுனால v ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி லிமிட் எதில் இருக்குது எக்ஸ் இருக்கிறனால இங்கே டிஎக்ஸ் போடுவோமா, லிமிட் எக்ஸ் இருக்கிறனால டிஎக்ஸ் போடுவோம், அங்கே முன்னாடி ஒய் போடுவோம். இப்போ அதையே எழுதிக்கிட்டு அந்த ஒய் கிட்ட ஒய் ஸ்கொயர்னு போட்டுக்க, முன்னாடி ஒரு பை போட்டுக்கணும், முன்னாடி ஒரு பை, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. ஒய்க்கு வேறு ஒய் ஸ்கொயரு, முன்னாடி ஒரு பை. அதே மாதிரி இப்போ லிமிட் வந்து ஒருவேளை எக்ஸ் ஈக்குவல் டு கர்வ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இருக்குது, ஒய் ஈக்குவல் டு சி, ஒய் ஈக்குவல் டு டி இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒய்ஹெச்சை பொறுத்து சுழற்சி போடும்போது ஏற்படுத்த மரங்கத்தின் பரப்புனா v ஈக்குவல் டு இன்டெக்ரல் சி டு டி லிமிட் ஒயில் இருக்கிறனால இங்கே dy. இப்போ இங்கே ஆப்போசிட்டில் எக்ஸ் ஸ்கொயர் டிஒய்யா முன்னாடி ஒரு பை. இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சம்மு போட போகிறோம். பயிற்சி 9.9 ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். y ஈக்குவல் டு 2x ஸ்கொயர், y ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 1 ஆகியவற்றை அடைபடும் எக்ஸை பொறுத்து சுழற்றுவதால் ஒரு திடப்பொருளின் அளவு காண்க. எக்ஸை பொறுத்து சுழற்றுறோமா, அப்போ லிமிட் வந்து எக்ஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸில் ஒரு லிமிட் இருக்குது x ஈக்குவல் டு 1. அப்போ இந்த y ஈக்குவல் டு 0 இதில் போடுங்க. 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு y ஈக்குவல் டு 0 அதில் போட்டால் இன்னொரு எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கும். y ஈக்குவல் டு 0 இதில் பாருங்கள், y ஈக்குவல் 2x ஸ்கொயரில் yக்கு 0ன்னு போடுறோம். எக்ஸுக்கு 0 வருது, எக்ஸுக்கு 1ன்னு வருதா, இல்லை ஒய்க்கு 0 போட்டால் எக்ஸுக்கு 0, ஆல்ரெடி எக்ஸுக்கு 1 கொடுத்துக்கிறாங்க கொஸ்டினில். ஓகேவா, அப்போ எக்ஸுக்கு 0 அந்த y ஈக்குவல் டு 0 போட்டு நம்ம எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிச்சிக்கணும். எக்ஸுக்கு 0 தான் வருது, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ லிமிட் ரெடியா, இது வளைவரை பாருங்கள். இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay தானே, இது வந்து மேல்புறம் திடப்படைய பரவலை தானே. சுழற்சிக்கு உட்படுத்தும் போது கீழ்ப்புறமும் அதே மாதிரி இருக்கும். மேல்புறம் மாதிரி கீழ்ப்புறம், வலப்புறம் மாதிரி இருந்ததுன்னா இடப்புறம் போட்டுக்குவோம். இதிலிருந்து நம்மளுக்கு எதிர்பரப்பை எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ஒய்ஹெச், எக்ஸ் ஈக்குவல் டு 1 இங்கே போட்டுக்கலாம். அப்போ இது ரெண்டுக்கு இடைப்பட்ட பரப்பு தான் போட்டிருக்கு. டயராமில் பார்த்துக்கோ, எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ஒய்ஹெச்சுங்கனால 0,0 பாயிண்ட்டு, இது எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற லைனு, ரெண்டுக்கு இடைப்பட்ட இந்த பரப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நம்ம 2 டைம்ஸ் முன்னாடி 2 × 4 போட தேவையில்லை, ஏன்னா ஃபார்முலாலே நம்மளுக்கு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு பை ஒய் ஸ்கொயர் அதில் பேலன்ஸ் அதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அதனால் v ஈக்குவல் டு பை இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 1 லிமிட்டோடவே இன்டெக்ரல் 0 to 1 ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ், பை இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 1 ஒய் ஸ்கொயரோடனா இதை ஸ்கொயர் பண்ண ஒரு x பவர் 4 இதிலேருந்து இதை ஸ்கொயர் பண்ணால் 4x பவர் 4 4x பவர் 4 இன்ட்டு டிஎக்ஸ், 4x பவர் 4 இன்ட்டு டிஎக்ஸ். அதில் 4 வெளில வச்சுக்கோ, பையன் ஆல்ரெடி வெளியே இருக்கா. x பவர் 4 இன்டெகிரேட் பண்ணால் x பவர் 5/5 லிமிட் 0 to 1. அப்போ அப்பர் லிமிட் போட்டால் 1/5. அதில் பை 5 வெளில வச்சுட்டோம்னா 4/5 வெளில வச்சுட்டா x பவர் 5 மட்டும் தானே உள்ளே இருக்கும். அப்போ 1 - 0 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ 4π/5 கன அலகுகள். இதுதான் ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்மு y இஸ் ஈக்குவல் டு e பவர் -2x, அடுத்து y ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 1 மையோட அடைபடும் மரங்கத்தின் பரப்பை x அச்சை பொறுத்து சுழற்றுவதால் ஏற்படும் திடப்பொருளின் அளவா. அப்போ x அச்சை பொறுத்து x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 1 அதை மட்டும் எடுத்துகிட்டா போதும். அப்போ y ஈக்குவல் டு e பவர் -2xங்கிற வளைவரை எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த வளைவு நம்மளுக்கு வேணும், இப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் y ஈக்குவல் டு e பவர் -2x. அதே மாதிரி பரப்பளவு கீழேயும் வருமா, மேலே எப்படி வருது அதே மாதிரி கீழே இருக்கும். ஓகே, அடுத்தது எந்த லிமிட் x ஈக்குவல் டு 0 வந்து x ஈக்குவல் டு 1 வரைக்குமா, 0ங்கிறது ஒய்ஹெச், அடுத்தது x ஈக்குவல் டு 1னா இதுக்குள்ளே வரக்கூடிய இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது டயராமில் தெளிவாக கொடுத்துருக்குது, பார்த்துக்கலாம். ஓகே, கொடுத்துக்கிற வளைவரை எடுத்து எழுதியாச்சு. y ஈக்குவல் டு e பவர் -2x. அப்போ ஸ்கொயர் பண்ணிக்கோ, y ஸ்கொயர், ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா ஸ்கொயர் தான் இருக்கும். y ஸ்கொயர் ஈக்குவல் டு e பவர் -4x லிமிட் x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 1. அப்போ கனளவு ஃபார்முலா என்னது, பை இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 1 y ஸ்கொயர் டிஎக்ஸ், பை இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 1 y ஸ்கொயர்னா e பவர் -4x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ e பவர் பையை வெளில வச்சுட்டு e பவர் -4x இன்டர் பண்ணால் e பவர் -4x/-4. இந்த -4 தூக்கி வெளில போட்டுக்கோ, -π/4 வந்துடும். லிமிட் 0 to 1 அப்படியே இருக்கட்டும். அப்பர் லிமிட்டை போடு e பவர் -4 லோயர் லிமிட்டை போடு e பவர் 0. இப்போ -π/4 அதாவது மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டாங்க, π/4 மட்டும் வெளில வச்சுக்கிட்டு மைனஸ் உள்ளே போகிறப்ப e பவர் 0 வந்து 1ன்னு வரும் இல்லையா, அந்த வேல்யூ பாசிட்டிவ் ஆயிடுச்சு, மைனஸ் இது வந்து மைனஸ் ஆயிடுச்சு. e பவர் -4 1 - e பவர் -4, அதாவது e பவர் 4 -4 -1ன்னு இருக்குது. மைனஸ் உள்ளே போகிறப்போ 1 - e பவர் -4ன்னு மாறிடுச்சு, மைனஸ் உள்ளே போகிறப்ப. இதுக்கும் கன அலகுகள் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 3 பார்க்கலாமா. கொஷின் நம்பர் 3, x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + y மற்றும் y இஸ் ஈக்குவல் டு 3 ஆகியவற்றை அடைபடும் பரங்கத்தின் பரப்பை y அச்சை பொறுத்து சுழற்றுவதால் ஏற்படும் திடப்பொருளின் அளவு காண்க. இப்போ y அச்சை பொறுத்து சுழற்றுவோம்னா x ஸ்கொயர் வேணும், x ஸ்கொயர் இருக்குது, லிமிட்டு yலையே வேணுமா, y ஈக்குவல் டு 3 இருக்குதா, இன்னொன்று இல்லைன்னா இதில் yக்கு xக்கு 0 போட்டு y மதிப்பு முடிச்சுக்கோ.
எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு -1 வரும். இந்த இதில் போட்டுருக்க பாருங்க. முதல்ல கொடுத்துக்கிற வளைவலை எடுத்து எழுதிக்கும். ஒரு லிமிட் y = 3 இருக்குது. இன்னொரு லிமிட் வேணுங்கனால இதில் எக்ஸுக்கு 0 போட்டால் y மதிப்பு பிடிக்கும் இல்லையா, y மதிப்பு -1 அதை எடுத்து எழுதியாச்சு. அப்போ ஒய்யோட லிமிட் எவ்வளவு -1லேருந்து 3 வரைக்கும். இந்த பரவளையம் பாரு, எக்ஸ் இந்த 1 இங்கே வந்ததுன்னா x - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ், இது x² - 1, அதாவது இது கரெக்டு தான். x² = y + 1 இருக்கா, x² = 4ay அந்த மாடலில் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு இந்த வளைவரை வந்து மேல்புறம் திறப்புடையதுன்னு தெரியும். x² = 4ay மாடலில் இருந்தால் மேல்புறம் திறப்புடையது. அது y கிட்ட +1 வரனால +1னா நம்மளுக்கு -1 ஃபார்முலாவுக்கு போயிடும், -1. அப்போ yல -1 வழியாக போகிற மாதிரி மேல்புறம் திறப்புடையது, நான் yல -1 வழியாக போகிற மாதிரி நம்ம பரவளையம் போட்டுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் லிமிட்டு போடணும். y = நம்ம கண்டுபிடிச்ச லிமிட் எவ்வளோ, -1னா -1லேருந்து அதான் இந்த -1னா இந்த லைன் -1லேருந்து y = 3 வரைக்கும். y = 3 வரைக்கும். அப்போ இந்த கனளவு தான் நமக்கு முடிக்க போகிறோம். வலப்புறம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இடப்புறம் இருக்கும். ஓகே, நம்ம கனளவு அந்த கனளவு தான் முடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டிருக்கேன். மேல்புறம் திறப்புடைய தான் நான் -1 வழியாக போகணும். ஏன்னா இங்கே y கிட்ட +1 வரும் இல்லையா, அதனால். அப்போது கனளவு x² இருக்குது, லிமிட்டில் இருக்குது. அப்போ v = π - 1 to 3 x² dy, π - 1 to 3 x² 1 + y × dy. அடுத்தது π × 1 எப்படின்னா y + y பண்ணால் y² / 2 லிமிட் -1 to 3. அப்போ அப்பர் லிமிட் போட்டோம்னா 3 + 9/2 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் போடும்போது -1 + 1/2. இப்போ π × 3 + 9/2 + 1 - 1/2 வரும். இப்போ π × 4 + 8/2 வருமா, அப்போ அதுவும் 4 தான். அப்போ 8π கனஅலகுகள், 8π கனஅலகுகள். கொஷின் நம்பர் 4 பார்க்கலாமா. y = x மற்றும் y = x², y = x மற்றும் y = x² என்ற வளைவரைகளுக்குள் அடையப்படும் அரங்கத்தின் பரப்பு r எனில் r ஐ x அச்சை பொறுத்து 360 டிகிரி சுழற்றும் பொழுது உருவாகும் திடப்பொருளின் கனஅளவு காண்க. ஓகே, எப்படின்னு பார்க்கலாமா. இது வந்து ஆர்டினரியாக நம்ம எப்பயும் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பரப்பளவு கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படியே கனஅளவு கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வளைவரை y x² = 4ay, y = x², நம்ம ரிவர்ஸில் தான் படிக்கணும். ஸ்கொயர் வேறு தான் ஃபஸ்ட் படிக்கணும். x² = 4ay அந்த டைப்பில் இருக்கா. அப்போது அது மேல்புறம் திறப்புடைய பரவளையம் போட்டிருக்காங்க, y = xங்கிற லைன் போட்டிருக்கு. ரெண்டுக்கும் அடைப்பட பரப்பு நம்ம பரப்பளவு சுழற்றும் போது கிடைக்கும் அளவு தான் முடிக்க போகிறோம். அது எப்படி போடுறது அப்படின்னா இந்த ஏரியாவை நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோமா. அடுத்தது இந்த லிமிட் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், y = x y = x² இருக்கு இல்லையா, ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். ரெண்டுமே லெஃப்ட் 2 ஈக்குவலாக இருக்கலாம், ரைட் 2 ஈக்குவல் பண்ணால் x² = x. இப்போ x² - x = 0வா. அப்போ எக்ஸை வெளியே எடுத்தோம்னா x - 1 = 0, x = 0, x = 1. அப்போது லிமிட் எவ்வளவு கனஅளவு இன்டர்வல் 0 to 1 லிமிட்டு y - y × dx. ஏன்னா லிமிட் எக்ஸில் எடுத்துக்கிறனால நம்ம dx போடுவோம். அப்போ y 2y வரனால y² - y², கனஅளவுனால y² - y². லிமிட் எக்ஸில் எடுத்தனால அப்பர் மைனஸ் லோயர் போடுவோம், y அப்பர் - y லோயர். ஓகே, அப்பரில் இது இருக்குது, கோடு இருக்குது. அப்போ கோட்டில் இருந்து y = x y² = x², அந்த x² ஃபஸ்ட்டு போட்டுக்கோம். மைனஸ் x⁴ மைனஸ் x⁴. எப்படின்னா இதிலிருந்து ஒரு ஸ்கொயர் பண்ணும்போது x⁴ வரும் × dx. அதில் பையை மட்டும் வெளியில் வச்சுக்கிட்டு x² டேர் பண்ணால் x³ / 3 மைனஸ் x⁴ பண்ணால் x⁵/5. லிமிட் எவ்வளவு 0 to 1. அப்பர் லிமிட் போட்டால் 1/3 மைனஸ் 1/5 வரும். லோயர் லிமிட் 0 ஆகும். அப்போ உள்ளே வரதை மட்டும் குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கோ. 5 - 3/15. அப்போ 2/15. வெளியில் பை இருந்தனால 2π/15 கனஅலகுகள், 2π/15 கனஅலகுகள். அடுத்தது கொஷின் நம்பர் 5 பாருங்கள். ஒரு கொள்கலனானது நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம் வடிவில் உள்ளது. நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம் வடிவில் உள்ளது. ஓகேவா, படத்தில் உள்ளவாறு படம் கொடுத்துருங்க. அதன் கனஅளவை தொகையிடல் மூலம் காண்க. படத்தை வந்து அவங்களே கொஸ்டினை கொடுத்துறாங்க. அப்போ 1,0 2,2 வழி செல்லும் கோட்டின் சமன்பாடா. இந்த கோட்டின் சமன்பாடு என்ன வரும், 2 புள்ளி கொடுத்த நேர்கோட்டின் சமன்பாடு y - y1/y2 - y1 = x - x1/x2 - x1. இதில் x1 y1ஓட வேல்யூ 1,0, x2 y2ஓட வேல்யூ 2,2. இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். y - 0/2 - 0 = x - 1/2 - 1. இது சிம்பிள் கூட y/2 = x - 1 கிடைக்குது. இப்போது y/2 அந்த -1 லெஃப்ட்டில் வந்தால் +1 = x. அப்போ y = y + 2/2 வருதா. சாரி, x = y + 2/2, x = y + 2/2. ஓகே, இப்போ வந்து இதிலிருந்து x கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த நேர்கோட்டின் சமன்பாடு போட்டோம். ஓகே, இப்போ கனஅளவு என்னது, இன்டெக்ரல்
0 to 2 வேணா எக்ஸுக்கு முடிச்சிட்டோமா லிமிட் எடுத்துக்கோ ஒயில் எடுத்துக்க போகிறோம் ஒய்யோட லிமிட் இதில் ஒய் வேல்யூ 0 இதில் 2 இன்டெக்ரல் 0 to 2 பை விட்டுரு டிஒய் முன்னாடி லிமிட்டு ஒய்யில் இருக்குது டிஒய்யும் போட்டனால இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு போடுவோம் எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் அப்போ இன்டெக்ரல் பையை வந்து வெளியே வச்சுக்கலாம் இன்டெக்ரல் 0 to 2 போட்டுக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் அளவு ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பை 4 ஆயிருமா இன்ட்டு டிஒய் அப்போ பை பை 4 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 ஹோல் கியூப் பை 3 லிமிட்டு 0 to 2 இப்போ பை பை 4 வெளியே இருக்கட்டும் அப்பர் லிமிட் போட்டோம்னா என்ன வரும் 2 போட்டோம்னா என்ன வரும் 2 + 2 4 கியூப் அதுதான் நம்ம பை 3 வெளியே எடுத்துனால தான் பை 12னு வச்சுட்டோம் இந்த பை 3 வெளியே எடுத்தனால தான் பை 12 வச்சுட்டோம் அப்போ 2 + 2 ஹோல் கியூப் மைனஸ் ஆஃப் 0 + 2 2 தான் 2 கியூப் அப்போ 4 கியூப் மைனஸ் 2 கியூப் 64 மைனஸ் 8 56 அப்போ 56னா 12க்கும் 56க்கும் அடிச்சு போனால் 3 நாள் 12 14 56 அப்போ 14 பை பை 3 கன அலகுகள் 14 பை பை 3 கன அலகுகள்